இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே, இவை அத்துணை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்துணையும் அவர் முன்னே எத்துணை மகிமையை. புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடு நல்மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை கடந்த இரவிலே பாதுகாத்து நல்ல ஓய்வினை தந்து இன்று ஒரு புதிய நாளை சந்திக்க நமக்கு வரம் தந்திருக்கின்றார். எனவே இந்த புதிய நாளையும் இந்த புதிய நாளில் நடக்க இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நாம் சந்திக்க இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் இறைவனிடம் சமர்ப்பித்து இறைவன் நம்மை வழிநடத்த, இறைவனது பிரசன்னத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ நமக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி அவரது இரக்கத்தை இறைஞ்சுவோம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவத்தாலும் பிரிவினையாலும் ஏற்படும் காயங்களை குணமாக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையிடம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. எங்களுக்கு துணை செய்பவரும் விடுதலை அளிப்பவருமாகிய இறைவா, உம் திருமன் கூடி வந்துள்ள உமது ஊழியர் எம் மீது நீர் பெருந்தன்மையோடு பொழிந்துள்ள அளவிட முடியாத இரக்கத்தை எண்ணி அகமகிழ்கின்றோம். எங்களை படைத்தவரும் பராமரிப்பவரும் நீரே என்று பெருமை கொள்ளும் எங்களில் உம் அருள் அனுபவத்தை புதுப்பித்து அதன் பலன் எங்களில் நிலைத்திருக்கச் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வசனங்கள் 1-7 முடிய. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேல் குடும்பங்கள் எல்லாவற்றிற்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாழுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்ந்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீர் எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீயும் வெளியேறுவாய். சமாரியாவின் மழைமேல் திராட்சை தோட்டங்களை நீர் மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர்
பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வார். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர்கள் அழைப்பு விடுப்பார்கள். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருளுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தோரே, ஆண்டவரிடம் வாக்கை கேளுங்கள், தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல அதை காக்கின்றார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனுள்ளும் வலிமையை கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. அப்பொழுது கன்னி பெண்கள் நடனம் ஆடி கழித்திருப்பார்கள். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பார். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை திருவசனங்கள் 21 28 வரை. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோம் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார்.
ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசுவாசம் என்பது நம்மையும் தாண்டி இறைவன் இருக்கின்றார், நம்மிலே இறைவன் செயல்படுகின்றார், நாம் இறைவனையே சுவாசிக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு வாழ்வதுதான் விசுவாசம். இத்தகைய விசுவாசத்தை உடையோர் இறைவனை மையப்படுத்தி தங்களது உறவுகளை இந்த மனித வரையறைகளுக்கு விஞ்சிய நிலையிலே தொடர்புபடுத்தி எல்லாரோடும் சகோதர உணர்வோடு வாழ்வார்கள். இதுதான் உண்மையான விசுவாசம். இந்த விசுவாசம்தான் நம்மை வாழ்விக்கின்றது, நம்மை வளப்படுத்துகின்றது, நம்மை ஒருங்கிணைக்கின்றது. இத்தகைய விசுவாசத்தை தான் இயேசு அந்த பிற இனத்தாரை சார்ந்த பெண்ணிடம் காண்கின்றார். தான் தனது இனம் என்கின்ற ஒரு குறுகிய நிலையிலே இல்லாமல் இறைவன் எல்லாரிடத்திலும் செயல்படுகின்றார் என்பதை உணர்ந்த அந்த பெண் இயேசுவிடம் சரணடைகின்றார். இயேசுவும் அதை பாராட்டி அந்த பெண்ணின் விசுவாசத்தை நமக்கு ஒரு முன்மாதிரியாக தருகின்றார். எனவே நம்முடைய விசுவாசத்தை இறைவனிலே மையப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் சந்திக்கின்ற எல்லா மனிதர்களிலும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து நாம் இறை குடும்பமாக இறை மக்களாக வாழும் வரத்தை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இத்தகைய உறவிலே நாம் நலமோடு வளமோடு இறைவனது அருள் தரும் பிரசன்னத்திற்கு சாட்சியாக திகழ்வோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளைமையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளைமையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நிறைவேற்றும் திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்
புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையினின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை அர்ச்சித்தருளும். நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலியை ஏற்றுக்கொள்வதன் வழியாக எங்களையே உமக்கு என்றும் உகந்த பலிப்பொருளாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வான தூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், நீரே புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நமது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரின் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்து எழும் நம்பிக்கையுடன் இருந்தவன் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் நேராத ஆன்மாக்கள்
அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர், புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராமாள், எங்கள் பங்கின் பாதுகாவலரும் மறைசாட்சியுமான புனித செபஸ்தியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். இறைவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஒருங்கிணைத்திருக்கின்றார். இந்த ஒருங்கிணைப்பை கருத்திலே கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தில் மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் எங்களுடைய பலகீனங்களையும் பாராமல் இங்கு குழுமி இருக்கின்ற உமது திருச்சபையின் விசுவாசத்தையும் இவர்களுடைய பக்தி முயற்சிகளையுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையை மகிழ்ச்சியையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் திருச்செம்மறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்கள், பலகீனங்கள், பயம், பதட்டம் அனைத்தையும் போக்கி இறை பிரசனத்தில் ஒரே குடும்பமாக வாழ நம்மை வழி நடத்துகின்ற நல்லாயன் இவரின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். நிலையான சொந்தம்
நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது என்னாலும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. அணையாத அருளாய் அழியாத விருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. விலகாத உயிராய் நலம் சேர்க்கும் மருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. வறுமையால் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். வறுமையால் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையான நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதுரை மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது.
இவ்வாறு நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை ஆதரித்து ஆளும் இறைவா, இனிமையும் சுவையும் தன்னகத்தை கொண்ட திரு உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் மகிழ்வோடு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய நிலையான ஆதரவினால் நாங்கள் பற்றற்றவர்களாய் வாழவும், ஏழை எளியவர்களின் பசியை போக்க தன்னலமின்றி உழைக்கவும் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இறை அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. மாநிலம் போற்றிடுமாவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடுமாவலனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவரனே உம் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடுமாவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். மலை போலெழும் துயர் வாழ்வினிலே, மலை போலெழும் துயர் வாழ்வினிலே. மறைந்ததுவோ தாய்மறி துணையால். மாநிலம் போற்றிடுமா